கோயம்புத்தூரில் 2 BHK அப்பார்ட்மெண்ட்டே இந்த வீட்டோட விலையில் கொடுக்கறது இல்லை. ஆனால் இங்கே தனி 3 BHK வீடு 62 லட்ச ரூபா ப்ரைஸில் கொடுக்குறாங்க. அதுவும் சிட்டி கார்பரேஷன் லிமிட் பக்கத்தில் பஸ் ரூட் மேலேயே தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 1850 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHK வீடை கட்டியிருக்காங்க. மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. இது வீட்டுக்கு உண்டான ஃப்ரண்ட் எலிவேஷன் கிரே அண்ட் ஒயிட் கலர் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் டெக்ஸ்சர் டிசைன்ஸு அப்புறம் ஸ்டைப் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து பால்கனி ஏரியா தெரிகிற மாதிரி இந்த வீட்டோட ஃப்ரண்ட் லுக் அமைஞ்சிருக்கு. உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. கார் போகிறதுக்காக ரேம்ப் இருக்குது. மெயின் கேட் வந்து ஹெவியான மெட்டலை ரெடி பண்ணி சிஎன்சி லேசிக்கட் டிசைன்ஸோட ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ப்ளூ வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதுக்கு 17ங்கிற அளவில் ஒரு பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒர்க்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு கார் பார்க்கிங் டைல்ஸ், வாலுக்கு கிளாஷி ஃபினிஷிங் டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட் லைட் இருக்குது. அப்படியே போர்ட்டிகோல இந்த கடைசியில் வந்துட்டிங்கன்னா சின்னதாக ஒரு சிட் அவுட் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வீட்டோட வாட்டர் சம்பு இங்கே வந்து கட்டி வச்சுருக்காங்க. இது வந்து வீட்டோட மெயின் டோர் வந்து வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. கிளாஷி ஃபினிஷிங்கில் தேக்கு மரத்தில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 16x16 ஒரு லிவிங் ஹால் பார்க்க முடியும். ஃபுல்லாமே 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டிஃபைடர்ஸ், வால் ஃபுல்லாமே மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க்கு, ஏகப்பட்ட UPVC விண்டோஸ் எல்லாம் இந்த ஹாலில் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஸ்பாட் லைட்ஸு, சீலிங் மேன் பண்ணிங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அந்த இடத்துல நம்ம மல்டிமீடியா ஈவெண்ட்லாம் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல கிச்சன் கம் டைனிங் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம பெட்ரூம் பார்த்துட்டு அப்படியே அங்கே போயிடலாங்க. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூமோட டோர். நல்லா ஒரு ரெடிமேட் ஃபஸ்ட் டைப் டோராக மாட்டி வச்சுருக்காங்க. ஸ்ட்ராங்கான டோர் தான். டோர் ஓப்பன் பண்ணி எவ்வளோ வந்தீங்கன்னா 10க்கு 8ங்கிறவங்க கன்னிமூலையில் ஒரு சின்ன பெட்ரூம் இருக்குது. கிட்ஸ் பெட்ரூம் இருக்குது. RCC லேப்ஸ் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக 2 UPVC விண்டோஸ் இருக்குது. அதுபோக இந்த சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஃபுல்லாக இந்த இடத்துல செஞ்சுக்கலாம். அப்படியே வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம். இதுக்கு உண்டான அட்டாச்ட் பாத்ரூமோட டோர் வந்து வெயிட்லெஸ் PVC டோராக மாட்டி வச்சுருக்காங்க. இந்த அட்டாச்ட் பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 5க்கு 4ங்கிற அளவில் ஒரு அட்டாச்ட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு 3D பிரிண்டட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்க் டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம கிச்சன் கம் டைனிங் பார்த்தலாம். லிவிங் ஹாலோட கிழக்கு பக்கம் போகிறோம். அக்னி மூலையில் கிச்சன் இருக்குது. மொத்தமாக 10க்கு 16 கிச்சன் கம் டைனிங்கை பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்கேஸ் சேர்த்து கிச்சன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு, கிளாஸி ஃபினிஷிங் கிரானைட்டு, சிங்க் வந்து SSTயில் இருக்குது. வாலுக்கு ஃபுல்லாமே வால் டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க சீலிங் வரைக்குமே. அதுபோக வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ், எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ஹோல்ஸ் இருக்குது. RCC லேப்டாப் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த டைனிங் ஏரியாவிலேருந்து வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி இங்கே ஸ்டார்கேஸ் இருக்குது. ஸ்டெப்ஸை ஃபுல்லாமே வந்து கிளாஸி ஃபினிஷிங் கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. சைடு ஹேண்டில்ஸ் வந்து SSTயில் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததுன்னா இங்கே ஒரு பேசேஜ் இருக்குங்க. எல்லா ரூம்ஸ்க்கு போகிற மாதிரி இங்கே ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம இந்த பெட்ரூமை பார்த்தலாம். இந்த செகண்ட் பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 16க்கு 16 மொத்தமாக இந்த அட்டாச்ட் பாத்ரூமோட சேர்த்து இந்த பெட்ரூமை கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ளூ கலர் தீமில் பெயிண்டிங் இருக்குது. RCC லேப் கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்காக விண்டோஸ் இருக்குது. இதுக்குண்டான அட்டாச்ட் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 6க்கு 4ங்கிற அளவில் அட்டாச்ட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்க் டைல்ஸும் வாலுக்கு சீலிங் வரைக்கும் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஆப்போசிட்டில் இருக்க தேர்ட் பெட்ரூம் பார்த்தலாம். அது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். 10க்கு 16ங்கிற அளவில் இந்த மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. இங்கேயும் வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ் இருக்குது. RCC லேப் கொடுத்துருக்காங்க. AC மாட்டிக்கணும் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம், சாக்கெட்ஸ் எல்லாம் இருக்குங்க. இது வந்து தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச்ட் பாத்ரூம். 5க்கு 5ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கும் கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒர்க்கை உபயோகப்படுத்தியிருக்காங்க. காஸ்மெட்டிக்ஸ் வச்சுக்கிற மாதிரி ஷெல்ஃப் இருக்குது. அடுத்தது இங்கே வந்து ஒரு செமி கவர்ட் பால்கனி ஏரியாவும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த செமி கவர்ட் பால்கனி ஏரியாவோட மொத்தம் பார்த்தீங்கன்னா 7க்கு 16 இருக்குது. இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து டஃப் அண்ட் கிளாஸ் ஆன்டைல்ஸ் வந்து SSTயில் இருக்குது. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஆன்டிஸ்க் டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இங்கேருந்து டேரஸ் போகிற மாதிரி ஸ்டெப்ஸும் இருக்குங்க. இது வந்து மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறி டேரஸ் வந்துட்டோம்னா அங்கே துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸு, துணி காய போகிறதுக்கான ஆங்கிள் எல்லாம் இருக்குது. இங்கே ஃபுல்லாக வீடுகள் வந்துருச்சுங்க. நல்லா ரெசிடென்ஷியல் ஏரியா தான். அதான் பஸ் ரூட்டு. பஸ் எல்லாம் போகிறது பாருங்கள். ஸோ பஸ் ரூட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த வீடே அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 62 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வீட்டோட லொக்கேஷன் கோயம்புத்தூர் தடகம் ரோடு, கணவாய். அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து 10 நிமிஷத்தில் இந்த வீட்டுக்கு வந்துடலாம். தடகம் ரோட்லேருந்து 5 நிமிஷத்தில் வந்துடலாம். இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய லேஅவுட்டில் சைட்டு சேலுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த சைட்டோட ப்ரைஸ் என்ன, இந்த வீட்டை வந்து பார்க்குறக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பேன். அதுக்கு கால் பண்ணுங்கள்.